ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி ஜனவரி 1 முதல் 7 வரை. ஞாயிறு வணக்கம் கமெண்ட் ஷோவுக்கு வரவேற்கிறோம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். போன வாரம் முழுக்க அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நடந்த விவகாரம் தான் பேசுபொருளாக இருந்துச்சு. எதிர்கட்சிகள் தொடர்ந்து யார் அந்த சாருங்கிறத கையில் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு கட்டம் தான். எஃப்ஐஆர் லீக் ஆச்சு. சம்மந்தமாக கமிஷனர் சொன்னால் கூட ஏற்றுக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நிறையா பொதுமக்களே கருத்துக்கள் பதிய வச்சாங்க. நம்ம நேர்களும் இது சம்மந்தமாக நிறைய பேர் கருத்துக்களும் பதிய வச்சாங்க, நிறைய பேர் கேள்விகளும் கேட்டாங்க. குறிப்பாக முகமது நேர் என்ன கேட்டிருக்காருன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்ண எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர், இந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் இருக்கும்ல அதை பற்றி சொல்லுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. ஏடிஆர் அமைப்பு, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், அவங்க தரவுகளோடு வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற மொத்த எம்பிக்கள் எம்எல்ஏக்களையும் சேர்த்தோம்னா 4809 பேர் வருவாங்க. அதில் 4693 அந்த தேர்தல் பிரமாண பத்திரங்களை ஆய்வு பண்ணி இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. இது எம்எல்ஏக்களோட நம்பர்ஸ் மொத்தமாக எல்லாம் சேர்த்து நம்பர். எம்பிக்கள்னு பார்க்குறப்ப மொத்தம் இந்தியாவில் 776 பேர் இருக்காங்க. அதில் 755 தேர்தல் பிரமாண பத்திரங்கள் ஆய்வு பண்ணி கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏக்கள்னு பார்க்குறப்ப 4033, அதில் 3938 ஆய்வு பண்ணி டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்குறப்ப இவ்வளோ சேர்த்து இருக்குல்ல, ஒரு 4693 பேரில் 151 பேர் மீது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வழக்கு பதியப்பட்டிருக்கு. 151 பேருங்கிறது எவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது. ஆமாம், எம்பி எம்எல்ஏக்கள் சேர்த்து. ஆமாம், இதில் எம்எல்ஏக்கள்னு பார்க்குறப்ப இந்த 151ல் 135 எம்எல்ஏக்கள், எம்பிக்கள்னு பார்க்குறப்ப 16 எம்பிக்கள். இதில் நம்ம இது ரெண்டு பேரையும் சேர்த்து எம்எல்ஏக்கள் எம்பியும் சேர்த்து இந்த 151ல் எந்தெந்த கட்சியில் நிறைய பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். முதலிடம் எந்த கட்சி பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜகவா? டவுட்டே வேணாம். இல்லை, அதிகமாக எம்எல்ஏ எம்பிக்கள் இருக்காங்க, அதை வச்சு சொன்னேன். அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா நிறையா மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்க, மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க. அதனால அவங்க தான் வருவாங்க. ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமாம். பிஜேபி 54, காங்கிரஸ் 23, தெலுங்கு தேசம் 17, ஆம் ஆத்மி 13, திரிணாமுல் காங்கிரஸ் 10, அதே மாதிரி ராஷ்டிரிய ஜனதா தளத்தில் 5. ஓகே, இப்போ என்டிஏ அப்படின்னு பார்க்கும்போது 71 வருது. தெலுங்கு தேசமும் இதுவும் சேர்த்து. ஆமாம், வருது. இதே நம்ம ஸ்டேட் வைஸ் பார்த்தோம்னா முதலிடம் பிடிக்கிற மாநிலம் எதுன்னு நினைக்கிறீங்க? யூபியா இல்லை வெஸ்ட் பெங்காலா? மொத்தம் 25 பேர். அதில் 21 எம்எல்ஏக்கள், 4 எம்பிக்கள் மீது பெண்களுக்கு எதிரான அந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு. இது வன்கொடுமை வழக்காக இருக்கும், பெண்களுக்கு அந்த டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கும், அதே மாதிரி ரேப் கேஸும் இருக்குது, ஆசிட் அட்டாக் இருக்கு, அவங்க கண்ணியத்துக்கு பிரச்சனை வர மாதிரியான பேசி இருக்குது, அவதூறு பேச்சு, இந்த மாதிரியான விஷயங்களும், பெண்களை கடத்தி இருக்கிறது இருக்கு, பெண்கள் பின்னாடி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்றது இருக்கு, எல்லா வழக்கும் சேர்த்து தான் இதில் இருக்கு. ஆமாம், சில பேர் மேலே மைனர் பெண்களை வாங்கி விற்கிறது, இந்த வழக்குகள்லாம் கூட இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கோம். தனியாக வன்கொடுமை மட்டும் பார்க்கலாம், எத்தனை எம்பிக்கள் மீது இருக்கு, எத்தனை எம்எல்ஏக்கள் மீது இருக்குன்னு. இதெல்லாம் சேர்த்து நம்ம வெஸ்ட் பெங்கால் 25 பேர், அதில் 21 எம்எல்ஏக்கள், 4 எம்பிக்கள். ஆந்திரா அடுத்து 21 எம்எல்ஏக்கள் தான், அங்கே எம்பிக்கள் யாருமே கிடையாது. ஒடிசாவில் பொறுத்த வரைக்கும் 17, அதில் 16 எம்எல்ஏக்கள், ஒரு எம்பி. டெல்லியில் பொறுத்த வரைக்கும் 13, அதில் 13 எம்எல்ஏக்கள் தான். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 13, அதில் 12 எம்எல்ஏ, ஒரு எம்பி. தமிழ்நாடு, ஊபி எல்லாமே 4 எம்எல்ஏக்கள் பிடிச்சிருக்காங்க அவங்க. இதில் ஊபி தமிழ்நாடும் பார்க்குறப்ப 4 எம்எல்ஏக்கள்னு சொல்லிட்டு சரிசமமாக அதை பிரிச்சுக்குது. ஊபியும் தமிழ்நாடும் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம்னு நம்ம சொல்கிறோம். பட் இங்கே கூட கட்சிகள் தேர்ந்தெடுக்கிறப்ப இந்த மாதிரி பின்னாடி கொண்டவங்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. இதில் ஏன்னா இந்தியா பொறுத்தவரைக்கும் யூபியில் அதிகமாக நடக்குதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கேயும் தானே இப்போ யாரை கட்சிகள் பிரதானமாக தேர்ந்தெடுக்கிறாங்க, வேட்பாளர் நிப்பாடி வைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வருதுல பொதுமக்களுக்கு. இந்த 4 அப்படிங்கிறது எல்லாம் சேர்த்து, நாங்கள் சொன்னால் எல்லாம் சேர்த்து பேசுறது, பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் வைக்கிறது, இதெல்லாம் சேர்த்து. இதை தாண்டி பாலியல் வன்கொடுமை, அதாவது ரேப் அப்படிங்கிற அந்த செக்ஷனுக்கு கீழே பார்த்துடலாம். இப்போ இந்த 151 எம்எல்ஏ எம்பிக்களும் சேர்த்து எத்தனை பேர் மீது இந்த ரேப் கேஸ் பதியப்பட்டிருக்குன்னு பார்த்துடலாம். அதில் மொத்தம் 15 பேர், அதில் 13 எம்எல்ஏக்கள், 2 எம்பிக்கள். ஆமாம், இதில் என்ன அப்படின்னா, இந்த எம்பிக்கள் 2 பேருமே பாஜகவை சேர்ந்தவங்க தான். தெலுங்கானாவை சேர்ந்த ரகுநந்தன் ராவ், அப்புறம் கான் சௌமித்ரா, இவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்.
எம்எல்ஏக்களில் தெலுங்கு தேசம் அந்த கட்சியைச் சேர்ந்த சிந்தாமணேனி பிரபாகர் அப்படிங்கிறவர் மேலே இந்த ரேப்புங்கிற செக்ஷன் கீழே வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. பிரஜா கிஷோர் பிரதான் இவர் பிஜு ஜனதாதளம், வினய் குல்கர்னி காங்கிரஸ், கமலேஸ்வர் தோதியார் பாரத் ஆதிவாசி பார்ட்டி, இது மாப்பியில் இருக்குது இந்த பார்ட்டி, இது இவர் மேலே இருக்குது. ஹேமந்த் சத்யதேவ் காங்கிரஸை சேர்ந்தவர், அட்டானா சியோ பாஜக கோவாவை சேர்ந்தவர், நிஜாமுதீன் சௌத்ரி இவர் ஏஐயுடிஎஃப் கட்சியை சேர்ந்தவர், வின்சென்ட் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், ஹமிதுல் ரகுமான் இவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், மொஹிந்தர் கோயல் ஆம் ஆத்மி, பிரதீப் யாதவ் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், ரவீந்திர தத்தாத்ரே இவர் பாஜகவை சேர்ந்தவர். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்எல்ஏ மீது பாலியல் வன்கொடுமை கீழே பிரிவில் வழக்கு பதியப்பட்டிருக்கு. அது யார் அப்படின்னா வேளச்சேரி எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ ஹசன் மௌலானா, அவர் மேலே இந்த வழக்கு இருக்குது. ஸோ இதை எடுத்து பார்க்கும்போது இந்த 16 பேரில் 5 பேர் காங்கிரஸை சேர்ந்தவங்க, 4 பேர் பாஜகவை சேர்ந்தவங்க, மற்ற கட்சிகள் எல்லாமும் இருக்காங்க. நம்ம நேர் கேட்டிருந்த கேள்வி கூட பாலியல் வன்கொடுமையை ஒட்டி தான். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது 151ங்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இது வந்து 16 பேர் மேலே இந்த மாதிரி சீரியஸான ரேப் கேசஸ் வந்து பதியப்பட்டிருக்கு. 15 பேர் மேலே இவங்க மேலே வந்து இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து அவங்கள எம்எல்ஏவோ எம்பியோ ஆக்கியிருக்காங்க. எல்லா கட்சிகளுமே பேசுகிறாங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி வழக்கில் சிக்கினவங்களோட பின்னணியை பார்த்துட்டும் சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவங்க தரப்பு என்னவா இருக்கும்னா, நீதிமன்றம் சொல்லட்டும், கன்விக்டட் இல்லைல்ல, பொய் புகார் கொடுக்குறாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. பட் ஒரு பெண் வந்து தைரியமாக வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் ரேப் கேஸ் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா அதையும் நம்ம அந்த சைடும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னப்போ அந்த எம்எல்ஏக்கள் இவ்வளோ பேர் இருந்தாலும் அதில் இவ்வளோ பேரோட பிரமாண பத்திரங்கள் மட்டும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஏடிஆர் சொல்லியிருந்தாங்களே, அதுக்கு காரணமும் ஏடிஆர்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த அப்லோட் பண்ணுவாங்கள்ல அந்த பிரமாண பத்திரங்கள், அது ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது தெளிவில்லாமல் அப்லோட் பண்ணதுனால நாங்கள் அதை எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் எல்லாரோடதையும் ஆராய முடியல. ஆராய்ஞ்சதில் இந்த நம்பர் ஆராய்ந்தாங்கன்னா கொஞ்சம் நம்பர் அதிகமாக இருக்கும், வேறொன்றும் இல்லை. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப லேட் ஆகுது, இது ஏன் அப்படின்னு சொல்லி பேசுங்கன்னு கமெண்ட்லேயும் சுகன்யாங்கிற நேர் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நமக்கு வந்து மெயில்லையும் அனுப்பியிருந்தாங்க. இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஆஃபீஸ்லேயே 2 பேர் வந்து இதே தான் எனக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு போல் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு சீரியஸ்னஸ் புரிய வந்துச்சு. என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தோன்னா ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணுவோம், அந்த ஆஃபீஸ்க்கு நமக்கு ஒரு டைமிங் கொடுப்பாங்க. 10:30 அப்படின்னு கொடுத்தா, நான்லாம் போனப்போ ஒரு 10:30 கொடுத்துருந்தாங்க. ஒரு 11:15க்கெலாம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. இது வந்து காலையில் போய் சரி ஒரு 12:01 ஆச்சு, 10 மணிக்கு போகிறோம், 10:30 மணிக்கு போகிறோம், 1 மணி ஆச்சுன்னா நம்ம பொறுத்துக்கலாம். காலையில் போயிட்டு ஈவினிங் தான் நமக்கு வந்து அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சு வெளியே வர முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க நம்மக்கிட்ட சொன்னவங்க எல்லாருமே குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. என்னென்னா இங்கே வந்து நிறைய இடங்களில் இருக்குது, போரூரில் இருக்குது, வலசரவாக்கம், இங்கே சென்னை ஜிபிஓ போஸ்ட் ஆஃபீஸ் ராஜாஜி சாலை, இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கான ஆஃபீஸ் இருக்குது. இங்கே போனால் என்ன நடக்குது, நமக்கு 10:30 கொடுக்குறாங்க, போய் உட்காந்தா ஈவினிங் 3:30, 4 இந்த மாதிரியான இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இடையில சர்வர் கிராஷு, லஞ்ச் டைமு இதெல்லாம் தாண்டி வெயிட்டிங் டைம் நார்மலாக இருந்தாலே வெயிட்டிங் டைம் ரொம்ப நேரம் ஆகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு நம்ம விசாரிக்கும் போது தெரிய வந்துச்சுன்னா, இப்போ வந்து முன்னாடி இருந்ததோட அப்பாயின்மெண்ட்ஸை ஒன்று அதிகப்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று ஒரே ஆள் தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்க. நம்ம சர்டிஃபிகேட் செக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, அதை ஸ்கேன் பண்ணுறது, நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் இருக்குல்ல, அந்த பாஸ்போர்ட்டுக்கான ஃபோட்டோ, இது எல்லாமே ஜென்ரேட் பண்ணுறது எல்லாம் ஒரு ஆள் இல்லைனா 2 பேர் தான் போட்டிருக்காங்க இங்கேயே சென்னையில் உள்ள பாஸ்போர்ட் ஆஃபீஸஸில். அதே நேரத்தில் இந்த 10:30 அப்படின்னு ஒரு டைம் கொடுக்குறாங்கல்ல, அந்த டயத்துக்கு 4 பேரை வந்து வர சொல்லிடுறாங்க. 4 பேர் வரும்போது அங்கே ஒரு ஆஃபீஸர் தான் இருக்கும்போது அவங்க பார்த்து வெரிஃபை பண்ணி ஃபோட்டோ எடுத்து எல்லாம் பண்ணுறது தாமதமாகுது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இது வந்து ஒன்று அங்கே உள்ள ஆட்களை அதிகப்படுத்தணும், அங்கே இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுற ஆஃபீஸர்ஸை அதிகப்படுத்தணும், இல்லைனா அப்பாயின்மெண்ட்ஸை அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக கொடுக்கணும். நிச்சயமாக அப்பாயின்மெண்ட்ஸில் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா போடுற எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க. அதனால வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட வராங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வலசரவாக்கத்துலலாம் பார்க்குறப்ப ஏபிசின்னு 3 கேட்டர் இருப்பாங்க, அதெல்லாம் முன்னாடி ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அங்கேயுமே டிலே ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக எல்லா பக்கமும் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு. ஸோ இது ஒரு பக்கம் என்னென்னா, இது இவ்வளோ ஸ்லோ அப்படின்னா நம்ம போன ஒரு நாள் கிட்டத்தட்ட அங்கேயே போயிடுது அப்படின்னா, அதுக்கப்புறம் காத்திருக்கிற நேரமும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. தட்கலில் போட்டாலுமே அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், தட்கலில் போட்டால் காசு கூட
கூட வாங்குறாங்களே தவிர நமக்கு பாஸ்போர்ட் வரது வந்து லேட் ஆகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. போலீஸ் வெரிஃபிகேஷனும் சில இடங்களில் வந்து சீக்கிரம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அடுத்த நாளே வந்துடுறாங்க. சில இதில் வந்து ரொம்ப லேட்டாக தான் சில ஏரியாக்களில் வந்து போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இதை தாண்டி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சில பேர் வந்து இதுக்கு லஞ்சம் வாங்குறாங்க. வந்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு ஒரு 500 ரூபா ஆகும் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து எதுக்குன்னுலாம் சொல்கிறது இல்லை, அது அவங்க வாங்கிக்கிற காசு. 500 ரூபாவும் இல்லாட்டி பயமுறுத்துறதுக்காக அந்த ஃபார்ம் எடுத்துருவாங்கிறாங்க. அந்த ஃபார்ம் எங்கே இருக்கிறது அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு தெளிவாக, சம்மந்தப்பட்டவங்களுக்கும் தெரியல. முக்கியமான பேப்பர் இல்லை கொடுத்துருப்பாங்களேங்கிறாங்க. அந்த ஸ்லிப்பு கொடுத்து தானே கொடுத்துக்க முடியும். அது கூட சில நேரத்தில் இல்லாதெல்லாம் ஏதாவது கேட்டு ஓகே நமக்கு அதாவது சந்தேகம், ஐயோ வருமோ வராதோங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தி காசு வாங்குறாங்க. சந்தேகத்தை ஏற்படுத்திட்டு சரி ஓகே 500 ரூபா கொடுங்க பார்க்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? ஏன்னா அவங்க வெளிநாடு போக வேண்டிய சூழல் இருக்கலாம், இல்லை வேற எதுக்காக தேவைப்படலாம் அவங்களுக்கு பாஸ்போர்ட் உடனே. என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு கொடுத்துறாங்க. பட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் தாராளமாக புகார் வந்து கொடுக்கலாம். அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை பாஸ்போர்ட் ரினியூவல்னாலும் சரி, புதுசாக அப்ளை பண்ணாலும் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கு போய் உட்காந்துருக்க வேண்டியது இருக்குது. முன்னாடி அப்படி இல்லை அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இது மத்திய வெளியுறவுத்துறை கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க தான் ஏதாவது பார்த்து பண்ணணும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இதுக்குன்னு தனியாக ஆளே இருக்காங்க, போட்டிருக்காங்க. இப்போ டெக்னாலஜி மூலம் அவங்க ஐபேட்லாம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதில் தான் வெரிஃபை பண்ணுறாங்க. அதெல்லாம் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும், ஈஸியாக அவங்க கிளியர் பண்ண முடியும். இருந்தால் கூட வம்படியாக அந்த காசு வாங்குறதுக்காக பண்ணுறதுன்னு ஏற்க முடியாது. நிறைய பேப்பர் பண்டில் வாங்கி விட்றதெல்லாம் அனுப்பி விடுறது, பேப்பர் பேனா வாங்கிட்டு வேணா அனுப்பி விடுறது, இதெல்லாமும் நடக்குது. இப்போ நம்ம இங்கே நடக்கிறத சொல்கிறோம். பல பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. வெளிநாட்டில் போய் அங்கே வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்கும். அங்கிருந்து இந்திய எம்பசி அப்ளை பண்ணுறாங்க, அதுவுமே தாமதமாகுதுங்கிறாங்க. ஸோ மத்திய வெளியுறவுத்துறை கொஞ்சம் இந்த பாஸ்போர்ட் விஷயத்தை பார்த்து, ஜெய்சங்கர் பல நாடுகளுக்கு நீங்கள் போகிறீங்க, அதெல்லாம் ஓகே தான். உள்நாட்டில் இருக்கிற மக்களும் கொஞ்சம் இங்கே பாருங்கள், வெளிநாட்டில் இருக்கிற இந்தியாவில் மக்களும் கொஞ்சம் பாருங்கள். இந்த பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போறதுக்கும் கஷ்டமா இருக்கு. ஜிஎஸ்டி வேற நிறைய கட்ட வேண்டியது இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நாடகம் மாதிரி இருக்கே. கமெண்ட் ஷோன் போட்டிருக்காரு பெங்களூர் பிசிஐடி ஃபுல்லுங்கிற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து. ஓகே, பாமக மேட்ரு பெங்களூர் வரையும் போயிருக்கு. ஆமா, அன்னைக்கு நிறைய பேர் இதை போட்டிருந்தாங்க, நாடகம் மாதிரி இருக்குன்றதாங்க. நம்ம பர்சனலா சந்திக்கிறப்ப நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இது நாடகமா, என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏன் நாடகம் நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் ராமதாஸ் அதிமுக கூட போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் பிஜேபி கூட போகணும்னு ஆசைப்படுறாரு. என்ன காரணம்னா, பிஜேபி கூட போனால் நமக்கு வந்து ஒரு அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும். இன்னொரு கூடுதல் என்ன அட்வான்டேஜாக நிறைய வழக்குகள் இருக்குது, அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிறப்ப நம்ம மேலே நடவடிக்கை எடுத்தால் அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசிக்கிறாரு. ஆனால் அப்படிலாம் பார்க்குற ஆளா பிரதமர் மோடி? தப்பு எங்கே நடந்தாலும் தட்டி கேட்பார். இசிட் அமலாக்கத்துறையை வச்சு இல்லையா? இசிட் ஓகே, அது இன்னும் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால மக்களுக்கு வந்து அப்பாவும் மகனும் பிளான் பண்ணி, அதுவும் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திலே இப்படி பண்ணிட்டோம்னா, இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஏடிஎம்கே போறப்ப அன்புமணிக்கு பிஜேபி கிட்ட சொல்ற ஒரு ஷாக்கா இந்த விவகாரம் இருக்கும். அதனாலதான் நாடகம் நாங்கள் நினைக்கிறோம்னு சொல்றாங்க. லாஜிக் இருக்க தான் வந்து செய்யுது. ஆமா, ஒருவேளை இப்ப ஏடிஎம்கே கூட்டணி போனா பிஜேபி கிட்ட வந்து நான் சொன்னேன் அப்பா கேட்கல, அதனால நீங்க என் மேல வழக்கெல்லாம் போடக்கூடாது. அதேதான். இப்ப இதை வந்து இதுக்கு மேல இதை பயன்படுத்திக்க முடியும்னு வச்சுக்கோவேன். ஆனா இந்த சண்டை எதனால நடந்ததுன்னா, முழுக்க முழுக்க குடும்பத்துக்குள்ள நடந்த ஒரு சண்டை தான் இப்ப வெடிச்சு சிறப்பு பொதுக்குழு வந்து வெடிச்சிருக்கு. குடும்பத்துல சண்டை நடக்கிறது இயல்பு தான். அதுக்கு தான் ஜி சொல்றாரு குடும்ப அரசியல் வேண்டாம், அரசியல் கட்சியும் சண்டையா மாறிடும்னு. கேட்குறாங்களா? ஓகே, நிறைய கட்சிகள் என்னன்னா, அது குடும்ப அரசியல் நம்ம வேண்டாம்னு 19 நம்ம சொல்லிடவும் முடியாது. நம்ம எந்த கட்சியும் மனசுல வச்சு நம்ம சொல்லலை. இயல்பாகவே என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இப்போ கில்லியாக இருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசில் அவங்க அப்பா பார்த்து வந்திருப்பாங்க. அவங்க அப்பா உண்மையுமே ஷேர் மார்க்கெட் கில்லியாக இருப்பாங்க. அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது ஈஸியாக அவங்க குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டுருது. இன்னொன்று, அப்பா டாக்டராக இருந்தால் இயல்பாகவே டாக்டர் ஆகணும். அப்பா போலீஸாக இருந்தாங்கன்னா போலீஸாக வருவாங்க. அதே மாதிரி இப்போ சந்திரசூட்டு கூட அவங்க அப்பா வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தார். அது பார்த்து இயல்பா அது வர்றது நல்ல விஷயம்தான். ஆமா, ஏன்னா ஒரு அரசியல் ஆளுமை இருக்க வீட்டுக்குள்ள வளர்ந்துட்டு அரசியல் ஆர்வம் இல்லாமையும் இருக்க முடியாது. சிலருக்கு அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா இப்ப கூட நிறைய கட்சி நிர்வாகிகளுக்கே மாவட்ட செயலாளருடைய அந்த அதிகாரம் என்னங்கிறது பல பேருக்கு இன்னுமே தெரியாது. ஆனா இப்ப அந்த அரசியல் குடும்பத்தில் இருக்கிற வாரிசுகளுக்கு மாவட்ட செயலாளருங்கிறது பதவிங்கிறது என்னங்கிறது தெரிய வந்திருக்கும் அவங்களுக்கு. ஆமா, ரொம்ப அதிகாரமிக்க கலெக்டர் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மாவட்ட செயலாளர் பதவி. அந்த இயல்பாவே வர்றது இந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, நாலேஜ் வளர்த்து இது நல்லது. ஆனா அந்த வாரிசா வர்றவங்க மக்களுக்கு என்ன பண்ண போறாங்கிறது அங்க முக்கியம். மக்கள் சேவைக்கு வந்தா ஓகே. ஆமா, மக்கள் சேவைக்கு வந்தா ஓகே.
தன்னோட கட்சியை அப்பா கிட்ட இருந்து அந்த கார்ப்பரேட் கம்பெனியை மாற்றி சொத்து இங்கேயும் பேர விடாமல் பார்த்துக்கணும், நம்ம இன்னும் நிறையா சொத்து சேர்க்கணும், சுயநலமாக யோசிச்சா அதை நிச்சயம் வரவேற்க கூடாதுதான் அது. ஆமாம். சரி, ஓகே, இவங்க பஞ்சாயத்துக்குள்ளே வருவோம். ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் என்ன பேசினார்னா, ராமதாஸ் 38 ஆண்டுகள் ஆச்சு, வழக்கமாக ஒன்று பேசுவார்ல, நம்ம ஆட்சிக்கு வர முடியல, இப்போ கூட பாருங்க நாடாளுமன்ற தேர்தலில் 7 சீட் நம்மளால ஜெயிச்சிருக்க முடியும், ஆனால் கூட்டணி நம்ம தப்பாக வச்சுட்டோம், இனிமேல் இந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தாரு. அடுத்து பேசுன அன்புமணி, கூட்டணி எல்லாரும் நம்ம சேர்ந்து தானே முடிவு பண்ணோம், கட்சியில் நல்லா வேலை செய்கிற மாதிரி ஆட்களை வந்து நியமிக்கணும், டக்குன்னு வந்த உடனே நீங்கள் மாநில பொறுப்பு இந்திய லெவலில் பொறுப்பு வந்து கொடுக்குறீங்க. இந்திய லெவல்லையா? பாமக எங்க இருக்கு இந்திய லெவல்ல? கொடுக்குறாரா ராமதாஸ்? இருக்கு போலயே. அது என்ன பஞ்சாயத்து, 2024 இங்க சேலத்துக்கு வந்தாரு மோடி. அப்ப பாமக வருமா என்டிஏ அலையன்ஸ்குள்ள வராதான்னு ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டு இருந்துச்சு. கடைசி நேரத்துல ராமதாஸ் கூட்டிட்டு வந்து அன்புமணி ராமதாஸ் உட்கார வச்சாரு அந்த மேடையில. உடனே மோடி வந்து மை டியர் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி 2 பேரும் கட்டி பூட்டி அந்த சிரிப்புலாம் நம்ம வந்து பார்த்தோம் அதுல. ஆனா ராமதாஸ் பெரிய உடன்பாடு இல்லைங்கிறாங்க. இன்கேஸ் ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள நம்ம போயிருந்தோம்னா 7 சீட் நம்ம கிடைச்சிருக்கும். அதான் அந்த மேடையில அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் பண்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அன்புமணி வந்து எல்லாம் கூட்டணி சேர்ந்தா முடிவு போனோம், வேலை செய்யறவங்க ஆட்கள் நியமனம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது அன்புமணி பேசி முடிச்சுட்டு கூட்டம் கலையறப்பதான் வந்து ராமதாஸ் அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாரு. நம்ம கட்சியோட பாமகவோட இளைஞர் அணி தலைவராக முகுந்தன் பர்சனை நியமிக்கிறேன், எல்லாம் ஜோரா கைத்துட்டுங்கன்னு அன்புமணி என்ன பண்ணாரு, மைக்க வாங்கி எப்படியாவது கட் பண்ணிடுவோம், நன்றி உரை. இதுல பாவமா இருந்தது யாருன்னா கௌரவ தலைவர் தான். கௌரவம் கூட்டிட்டு வந்து கௌரவத்தெல்லாம் போக்கிட்டீங்களாங்கிற மாதிரி உட்கார்ந்து நம்ம வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அன்புமணி பேசிக்கிட்டு இருக்கப்ப ஜிகே மணி வந்து சட்டசபைக்கு போட்டுமானோட அங்க போயிடணும், பதிய வச்சிடணும், கிழிச்சிடணும் அப்படின்ட்டு வந்து பேசி உட்கார நாடாளுமன்றத்துக்காக போறேன் நினைச்சிருப்பாரு. அந்த மாதிரி கௌரவ தலைவர் பதவி தான் அங்க பரிதாபமா இருந்துச்சு. அப்புறம் இருந்தாலும் சொடக்கு போட்டு மைக்க வாங்கி பேசினாரு அன்புமணி. ஆமா, மைக்க வாங்கி பேசி அதான் குடும்பத்துல இருந்து இன்னொரு உருப்படியா 4 மாசம் தான் ஆகுது விளங்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு வச்சாரு. மைக்கை தவிர தூக்கி போட்டாப்புல. கட்சியில நான் சொல்றேன் இருக்கிற வீட்டுல அதவன் கிளம்பி போகலாம் ராமதாஸ் சொன்னது பயங்கர சர்ச்சை. சரி, எதனால அந்த சர்ச்சை அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் குடும்பத்துக்குள்ள நடந்த ஒரு சர்ச்சை தான். என்னன்னா எந்த மருமகனை வச்சுக்கணும்னு நடந்த ஒரு சர்ச்சை தான் அது. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சு, இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப என்னன்னா ராமதாஸுக்கு காந்திமதி மகள், அன்புமணி ராமதாஸ் மகன், அதே மாதிரி இன்னொரு மகள் வந்திருக்காங்க. காந்திமதிக்கு 3 மகன்கள். அது யாருன்னா சுகந்தன், முகுந்தன், பிருத்திவன். அன்புமணி ராமதாஸுக்கு சம்யுக்தா, சங்கமித்ரா, சஞ்சித்ரான்னு 3 பொண்ணுங்க. இப்ப அன்புமணி ராமதாஸோடைய மூத்த மகள் சம்யுக்தாவை தான் காந்திமதியோடைய மகன் பிருத்திவன் கல்யாணம் பண்ணிருக்காரு. இப்ப மாப்பிள்ளை ஆயிட்டாரு. பிருத்திவன் தான் கட்சியோடைய நிர்வாகம், அதே மாதிரி வன்னியர் சங்க நிர்வாகத்தை எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு, நம்பிக்கையுரிய நபரா இருக்காரு. பிருத்திவனுடைய சகோதரர் தான் முகுந்தன். இப்ப முகுந்தனும் பொறுப்புல வந்துட்டாருன்னா நம்மளுடைய மாப்பிள்ளைக்கு எதிராக மாறக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு. இன்னொன்னு முகுந்தனுக்கு பொறுப்பு கொடுக்காம இல்ல, முகுந்தன் வந்தவனே ஊடக பொறுப்பு ஒன்று கொடுத்துட்டு இப்ப நாடாளுமன்ற தேர்தல் அப்ப கடலூர், விழுப்புரம் போன்ற பகுதிகளில் இந்த வரவு செலவுக்கான பொறுப்பு கொடுத்தாங்களாம். அதை சரிவர பண்ணலைங்கிற குற்றச்சாட்டு அன்புமணி ராமதாஸ்லேயே வச்சிருக்காரு. அப்பயே 2 பேருக்கு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு தைலாபுரத்துக்கு பெருசா வரதில்லைங்கிறாங்க அன்புமணி. அப்போ வந்து முகுந்தன் தாத்தா கூட இருந்து 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 ஒரு நம்பிக்கையுரிய நபரா வந்து மாறிட்டாருங்கிறாங்க. இன்னொரு என்ன அப்படின்னா, இப்ப அன்புமணி ராமதாஸ் யார் அங்க நியமிக்கலாம்னு ஆசைப்பட்டாங்கன்னா கணேஷ்குமார் அப்படிங்கிற திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் தான் இளைஞரணி தலைவராக நியமிக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்காரு. அந்த பொறுப்பு தான் முகுந்தன் பரசுராமன் போட்டிருக்காங்க. ஏன் இந்த பொறுப்புக்கு அவரை போடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா, சங்கமித்ராவுக்கு சின்ன வயசுல இருந்து அரசியல் ஆசை இருக்கு. ஒரு கட்டத்துல சங்கமித்ராவை இளைஞரணி தலைவராக மாத்தலாம்னு நினைக்கிறார் அன்புமணி. அன்புமணி என்ன நினைக்கிறாரு, மொத்த பாமக கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வந்துடலாம், அதாவது அன்புமணி குடும்பத்துக்குள்ள இருக்கணும்னு பாக்குறாரு. ராமதாஸ் வந்து ராமதாஸ் குடும்பம் எல்லாருக்கும் பதவி இருக்கு. கரெக்டா, அதேதான் இப்ப கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி. ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு, காந்திமதி மகனும் பொறுப்புல இருக்கணும், அன்புமணியும் பொறுப்புல இருக்கணும், எல்லாரும் பொறுப்புல இருக்கணும். அன்புமணி என்ன நினைக்கிறாரு, நம்ம மாப்பிள்ள நம்ம மகள் இப்படி மட்டும் கட்சி கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. சொத்து அதிகாரம்லாம் வெளியே போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ. இதுதான் அங்க நடந்த ஒரு பெரிய பஞ்சாயத்து. இப்ப இதுதான் வந்து சின்ன சின்னசா வந்து பெரிய லெவல்ல வந்து வெடிச்சிருக்கு. ஓகே, கட்சிக்குள்ள கட்சி பிரச்சனை இல்ல, இது குடும்ப பிரச்சனை. சௌமியா அன்புமணியோடைய சகோதரர், கூட பிறந்த சகோதரரும் எம்பி தான், கடலூர் எம்பி விஷ்ணு பிரசாத் தான். ஆமா, ஆனா அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவரு. இப்போ இது மாதிரி வந்து ஒரு ஆதிக்கம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்தது சௌமியா அன்புமணி தான். ஆமாம்,
அதே மாதிரி இப்போ நாடாளுமன்றத்தப்ப தருமபுரியில் நின்றதும் சௌமியா அன்புமணி தான். அப்போ அங்கே நிப்பாட்டி வச்சவர் இன்னொருத்தர், அரசாங்கம்னு வரும் அவரோட பேர். அரசாங்கம் தான் அவர் பேரே. அவர் இங்கே அரசாங்கம் அமைச்சிருவாரோன்னு சொல்லிட்டு அவரை மாற்றிட்டு சௌமியா அன்புமணியை போட்டாங்க. பட் அங்கேயுமே அதுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சுன்னா, பிஜேபி ஆசைப்படுறாங்க, அது என்ன ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அமைச்சரும் ஆயிடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. பிஜேபி தான் வாரிசு அரசியல் பிடிக்காது. பிஜேபி சொல்லி நிப்பி பண்றது வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் பிடிக்காது. அப்புறம் ஆனால் வந்து அன்புமணி இப்போ மனைவியையும் உள்ளே கொண்டு வந்துட்டாரு. ஸோ மருமகனுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு. அப்படிங்கும்போது சங்கமித்ரா உறுதியாக அரசியலுக்கு வருவாங்கன்னு சொல்றாங்க. இப்போ சங்கமித்ராங்கிறவங்க அந்த அலங்குங்கிற தயாரிப்பாளராக வந்திருக்காங்க, நல்லா பேசக்கூடிய ஒரு பொண்ணுங்கிறாங்க அவங்க. அதனால கூடிய விரைவில் அவங்களும் வருவாங்கன்னு வந்து சொல்றாங்க. ஓகே, அதான் அன்புமணியோட குடும்பம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுதே கட்சிக்குள்ளங்கிற கோவத்தில் அவர் முகுந்தனை கொண்டு வந்திருக்காரு. அதான் இப்போ சொல்றாரு, ப்ரெஸ் மீட் வச்சிருந்தாரு ராமதாஸ். அந்த நான் நியமிச்சதான் முருகன் தான் வந்து இளைஞர் அணி தலைவர். அதுக்கு முன்னாடி ஜி.கே. குமரன் இருந்தாரு, அவரை செயல்படவே விடல. ஆமா, தமிழ் குமரன் அந்த கௌரவ தலைவருடைய மகன். அவர் இப்ப படம் எடுக்க போயிட்டாரு. ஒரு ஃபர்ஸ்ட்லயே படம் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கேப்ல தான் நடுவில் வந்தாரு அவரு. படம் எடுக்கவே போறேன்ட்டு தமிழ் குமரன் வந்து கிளம்பிட்டாரு அவரு. இப்போ இந்த குடும்பத்துக்குள்ள நடந்த ஒரு பெரிய பிரச்சனை தான் வந்து பயங்கரமா வந்து வெடிச்சிருக்கு. இப்போ ஒரு கதை கிடைச்சிருக்கு தமிழ் குமரனுக்கு. இந்த படத்தையாவது, இந்த கதையாவது படமா எடுத்துக்கிட்டு ஆக்குங்க பாப்போம். இப்போ இதுவே பயங்கர ஹிட்டு தான். இது வேற படமா எடுத்து ஹிட் பண்ண போறாங்களா? இந்த சண்டை ஒரு இப்போ போன வாரம் நான் சங்கி வந்து இப்போ வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஜூனியர் உடல்ல வெளிவந்தது, அதையும் நம்ம விசாரிச்சு அதை தான் பேசியிருக்கோம். ஆமாம் ஆமாம். அதனால் அதில் நாடகம்னு நினைக்கிறவங்க நாடகம். அது இப்போ அன்புமணியும் அதை நாடகமாக பயன்படுத்திக்கலாம். ஃபியூச்சரில் ஏதாவது நடைபெடுத்தாங்கன்னா, சார் நான் பிஜேபி தான் சார், எங்கள் டேடி தான் சார் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தைராவ் தோட்டத்தில் நான் பஞ்சாயத்தோட என்னை பார்க்கலாம், டேடி பார்க்காம தான் சார் இருந்தேன் அப்படின்ட்டு. நான் பனையூரில் தான் சார் ஆஃபீஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. இல்லை, இன்னும் பனையூரில் தான் ஆட்களை மீட் பண்ணிக்கிட்டு இருக்காராம். ஓகே இதாங்க நடந்திருக்கு. MDRAZVI அப்படிங்கிற இந்த யூடியூப் அக்கௌண்ட்லேருந்து தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரிப்பதெல்லாம் சரி, ஆனால் அது ஏன் பாஜக ஆளும் மாநிலத்தில் நடந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக எதுவும் சொல்வதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. காந்தி சின்னசாமி, மணிப்பூர் பாரதத்தில் தான் உள்ளது என்பதை தேசிய மகளிர் ஆணையம் தெரிந்து வைத்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. கிறிஸ்டபர் அருள்ராஜ், தேசிய மகளிர் ஆணையம் சிறப்பு, ஆனால் மணிப்பூருக்கு அவர்கள் சேவை தேவை அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. அப்புறம் மீர் ஆதில் அப்படிங்கிறவர், நான் டிஎம்கே சப்போர்ட்டர்லாம் இல்லை, ஆனால் நேஷ்னல் உமன் கமிஷன் வந்து ஏன் மணிப்பூர் ரிலேட்டடான விஷயங்களை பற்றி பேசுகிறதில்ல அப்படிங்கிற கேள்வி, இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. தேசிய மகளிர் ஆணையம் அன்னைக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்காங்க, அவங்க விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம விமர்சனம் பண்ணலை. என்ன காரணம்னா, நமக்கு வந்து போலீஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும், இன்னும் வேகமாக விசாரிப்பாங்க. இந்த நேரத்தில் அதை விமர்சனம் பண்ணால் சரியாக இருக்காது, உண்மை வெளிவரணும். இன்னொன்று, இனிமேல் அந்த மாதிரி சம்பவம் இங்கே நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அன்னைக்கு விமர்சனம் பண்ணல. ஆனால் தேசிய மகளிர் ஆணையத்தை கடுமையாக நம்ம முன்னாடிலாம் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கோம், இன்றைக்கும் அதை பண்ண போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, தேசிய மகளிர் ஆணையம் இந்த சந்தேஷ்காலி அப்படிங்கிற ஒரு இடத்துல மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்திருக்கு, வன்கொடுமை நடந்திருக்கு, இதுக்கு காரணம் திரிணாமுல் காங்கிரஸோட தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அங்கே போய் தேசிய மகளிர் ஆணையம் ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுவே தலைகீழாக மாறிச்சு, அது ஒரு பாஜக நடத்தின ஒரு நாடகங்கிற மாதிரி மாறிச்சு. இதை பற்றிலாம் நம்ம பேசும்போது மணிப்பூருக்கு ஏன் அவங்க போகலை, யூபியில் அதே டைமில் நடந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஏன் தேசிய மகளிர் ஆணையம் தலையிடலை அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம வந்து வச்சுருந்தோம். இதில் இவங்க வந்து என்னென்னா, மணிப்பூரில் அந்த 2 பெண்கள் சுதந்திர இந்தியாவில் ஒரு மோசமான ஒரு சம்பவம், 2 பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு அவங்கள வந்து சில ஆண்கள் துன்புறுத்தி கூட்டிகிட்டு வந்து அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி நம்மளை உலுக்கி எடுத்துச்சு அந்த விஷயம். அப்போ வந்து இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அதை போலீஸ்காரங்களாம் நின்று வேடிக்கை வேற பார்த்துருக்காங்கங்கிறதுலாம் தெரிய வந்துச்சு. இந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோ வெளியாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பாகவே மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போல்லாம் வாய் திறக்காத மகளிர் ஆணையம் கரெக்டாக வந்தாங்க, இந்த வீடியோ வெளியானோன்னு நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு வந்தாங்க. அதே மாதிரி யூபியில் ஹத்ரஸ் அந்த கொடூர சம்பவம் நடந்துச்சு பெண்ணுக்கு, அந்த டைமில் அவங்க வந்து எந்த கேள்வியும் கேட்கல. பிரிஜ்பூஷன் சரண் சிங், பாஜகவோட முன்னாள் எம்பி, இந்தியாவுக்காக பதக்கம் வாங்கிட்டு வந்த வீராங்கனைகளுக்கே பாலியல் தொல்லை கொடுத்துருந்தாரு. அந்த டைம்லையும் தேசிய மகளிர் ஆணையம் வாயை திறக்கலை. இந்த மேற்கு வங்கத்தில் நடந்த விஷயங்களுக்கும் பாஜக ஆளாத மாநிலங்களில் நடக்கிற விஷயங்களுக்கும் டக்குன்னு போயிடுவாங்க, போய் அங்கே வந்து விசாரிப்பாங்க. இவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து பொதுமக்களுக்கு இருக்குது. ஏன்னா பாஜக ஆள்ற மாநிலங்களுக்கு எதுவுமே போகிறதில்ல, ஆளாத மாநிலங்களுக்கு போகிறாங்களான்னா போய் அரசியல் பண்ணுறாங்கங்கிற விஷயம் வந்து
அதை வந்து மறுக்க முடியாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தேசிய மகளிர் ஆணையங்களை தாண்டி பாஜக ஆள்ற மாநிலங்களில் மாநில மகளிர் ஆணையமே செயல்படாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து மாப்பி, சத்தீஸ்கர், யூபி இங்கெல்லாம் வந்து மெம்பர்ஸே இல்லை அந்த மாநில மகளிர் ஆணையத்தில். சில இதில் தலைவர்களே இல்லை. புதுச்சேரியில் உள்ளதுலேயும் வந்து தலைவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாஜக கூட்டணி ஆட்சி. இதை தாண்டி ஜார்க்கண்ட் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு, அங்கேயுமே வந்து சரியாக ஆட்கள் இல்லை. ஹிமாச்சலில் காங்கிரஸ் அரசு நடக்குது, அங்கேயும் இல்லை. பாஜக ஆள்ற மாநிலங்களில் டோட்டலாக அதை வந்து அந்த மகளிர் ஆணையம்ங்கிறது செயல்பாடே இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஆட்களும் இல்லை அதுக்கு. ஸோ அது வந்து பெண்கள், பெண்ணுரிமை அப்படின்னு எல்லா கட்சிகளுமே பேசுகிறாங்க. குறிப்பாக பிரதமர் மோடி வந்து நாங்கள் வந்து பெண்களுக்காக தான் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், பெண்களை முன்னிறுத்த போகிறோம், 33% இடஒதுக்கீடு கொண்டு வர போகிறோம், இதெல்லாம் பேசுகிறாரே தவிர அவங்களுக்கு அவங்க ஆள்ற மாநிலங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பும் கேள்விக்குறியாக இருக்குது. குஜராத்லேயும் இதே நிலைமை தான், மாநில மகளிர் ஆணையம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. தேசிய மகளிர் ஆணையம் அரசியல் செய்யாமல் ஒரு தன்னாட்சி அமைப்பாக இந்த விஷயங்கள்லாம் எடுத்து விசாரித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாமே குறையும். ஸோ அதை வந்து பண்ணணும். நிச்சயமாக பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆமாம், இங்கே வந்து மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி, அதே மாதிரி எக்ஸ்-IPS ஆஃபீஸர் பிரவீன் தீட்சித் 2 பேர் ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. மகாராஷ்டிராவே ஒரு பேட்டிலாம் வந்து கொடுத்துருக்காரு. கூடிய விரைவில் அவங்க என்ன அறிக்கை கொடுக்க போகிறாங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாடே எதிர்பார்த்துட்டு தான் இருக்குது. பார்ப்போம் இதில். ஏன்னா இந்த வழக்குகளோட நிலை என்ன அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க கூட. ஆனால் வந்து அவங்க எடுத்துக்கிட்ட எந்த வழக்குலையும் ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் இதுவரையும் கொடுத்ததில்ல. அது வந்து இந்த வழக்குலையாவது ஏதாவது கொடுக்குறாங்களாங்கிறதெல்லாம் நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே அவங்க மீட் பண்ணுறதுக்காக டிஜிபி, கமிஷனர் எல்லாம் வெயிட் பண்ணி வேற பார்த்தாங்க. கவர்னர் போய் மீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அறிக்கை கொடுக்காம இருப்பாங்களா? கொடுக்காம இருந்தாங்கன்னா அப்புறம் மக்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஓகே, இந்த வாரம் கமெண்ட் ஷோ நிறையா எடுத்துகிட்டு தான் வந்தோம். பட் ஆனால் அங்கேருந்து வீடியோகிராஃபர் ஹரிகரன் வந்து டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஆமாம், அதன் காரணமாக நாங்கள் முடிச்சுக்கிறோம். அடுத்த வாரம் இன்னும் நிறைய கேள்விகள் வந்து பதில் சொல்கிறோம். நன்றி. ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி ஜனவரி 1 முதல் 7 வரை.